ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி. இன்னைக்கு 2025 முதல் நாட்டு மாட்டு சந்தை. இன்றைக்கி தேதி 5. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாட்டு சந்தையானது ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் எத்தனை டெய்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால் சொல்லியாச்சு. ஓகே, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம சந்தைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய மாடுகள், காலையில் வந்தோன்னு பார்த்திங்கன்னா சந்தைக்கு முன்னாடி இப்போ 2 வண்டியில் மாடுகள் வந்திருக்கு. ஜெய் ஃபார்ம்ஸோட மாடுகள் 2 மாடு இப்போ வரைக்கும் இருக்குது. அதுபோக 3, 4, 5 கன்று மாடுகள் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா சந்தைக்கு முன்னாடியே ஒரு மாடு, இந்த மாடு செனைன்னு நினைக்கிறேன், பால் கறந்துட்டுருக்கும் போல் மடி நல்லா கட்டி வச்சுருக்கு. அதுபோக பிரகாஷ் அவருடைய மாடுகள் 1, 2, 3 மாடுகள் பக்கத்தில் இருக்குது. அதுபோக இதாக இப்போது நம்ம பார்த்த மாடானது வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நாட்டு மாடு சந்தைக்குள்ளே வந்துருக்கக்கூடிய மாடுகளுங்க. இதெல்லாம் பிரகாஷ் அவரோட மாடு. இந்த கண் இதோடதான்னு தெரில. மாடு உங்களுதாங்கண்ணா? அது எதுங்கண்ணா நம்மளது? இது 2ங்களா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? முசிறிங்களா? எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில்? ஃபஸ்ட்டு மாடே உங்களுக்கு தானுங்களா? இதுக்கு முன்னாடி நாட்டு மாட்டு தாவணிக்கு வந்திருக்கீங்களாங்க? பழையகோட்டை ஃபஸ்ட் டைம். இந்த மாடு என்ன விலை சொல்கிறீங்கன்னா? 45. இந்த மாடு மட்டுங்களா? இது கண்ணுங்கண்ணா? இதோட கண்ணு காலக்கண்ணு. அதுதான் முதல் ஈத்துங்களா? இது 2வது ஈத்து. இப்போ வந்து செனைங்களா? காலை தான். அதுதான் 2வது ஈத்துங்களா? காலை தான் 2வது. போடணும், காலை சேர்த்தணும். ஓகே. இது 45 ரூபா சொல்கிறீங்க. இது காளைங்களா இல்லை கிடாரிங்களா? இது எத்தனை வருஷத்துக்கு கண்ணுங்கண்ணா? அது 2 வருஷம் ஆகுதுங்க. இது என்ன விலை, என்ன கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க? 30 ரூபா சொல்கிறீங்க. காராம்பஸ்ஸு 30 ரூபா சொல்கிறாங்க. முசிறியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். இது 30, இது வந்து 45, இது 3. இது வந்து போட்டால் இனி 3ஆம் நீத்து இல்லைங்களா? காலை சேர்க்கணும். இது வந்து காலை சேர்க்கணும், 3ஆம் நீத்து. 45 ரூபா சொல்கிறாங்க. நான் அப்படியே உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா? 97 87 96 00 69. நம்ம வந்து விவசாயிங்களா? டிராக்டர் இருக்குது. இல்லை வியாபாரி கிடையாது. ஓகே. உங்கள் பேருங்கண்ணா? பேர் சேகர். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க. ஓகே. நன்றிங்கண்ணா. இது தவிர வேறு மாடு இருக்குங்களா நம்மக்கிட்ட? அது மாதிரி அதே சைஸில் கிடாரிங்களா? ஓகே. அதெல்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்க. சிந்து மாடு இருக்கு. மாடுகள் வந்த வண்ணமே இருக்கு. இந்த மாட்டுடைய கண்ணு இது. இந்த கண்ணு இந்த செவலையோடது. இந்த மாடு என்ன விலைங்க? 55. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? அது 3ஆம் நீத்து. இந்த கண்ணு இந்த மாட்டோட 3ஆம் நீத்து. இது கிடாரி கண்ணுங்களாங்கண்ணா? காலக்கண்ணு. இது என்ன விலைன்னு கொடுக்குற மாதிரி இருக்குதுங்கண்ணா? 50 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். 55 ரூபா சொல்கிறாங்க. 50 ரூபா வந்தால் கொடுத்துட்ற மாதிரி இருக்குது. இது பல் சேர்ந்துக்கிச்சாங்கன்னா கடைப்பல் முளைக்குது. பால் எவ்வளோங்கண்ணா கொடுத்துட்ருக்கு? 2 லிட்டர் கேரண்டி. 2 லிட்டர் கேரண்டியே கொடுக்குறாங்க. நேரத்துக்கு 2 லிட்டர் கேரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து 50 ரூபா வந்து ஃபைனல். 50 ரூபா ஃபைனலாக கொடுக்குறாங்க. அது போக இந்த கன்று, இந்த மாடு. அண்ணா இந்த கன்று எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இதுக்கு தலை. இதுதான் தலை. இது தலையீத்து. இது 4 பல் கிடாரி. இது மயிலை. இது கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா ஆச்சு? இது 25 நாள் ஆச்சு. இதோடைய கண்ணுக்கு 8 நாள் ஆச்சு.
இதோடைய கன்று 8 நாள், இது வந்து 24 நாள் ஆச்சு. இது தலையீத்து. இது என்ன விலைன்னு கொடுக்குற மாதிரி 55. இது வந்து 55 ரூபா சொல்கிறாங்க. மயில இது வந்து கிடாரி கன்று. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்களா? 890 890 321 321 0301. நம்ம பேருங்கண்ணா? பழனிசாமி பெரமியம். அது எங்கேங்கண்ணா இருக்குது? மூலனூர் பக்கத்தில் பெரமியம்ங்கிற இடத்துல வந்து மாடு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வியாபாரிங்களா இல்லை காட்டு மாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த செவலை பஸ்ஸு, இந்த காலக்கண்ணு, இது வந்து 50 ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், அங்கே வந்து வியாபாரம் பாட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது 24 நாள்த்த கன்று. இது கிடாரி பஸ்ஸு. இது தலையீத்து மயிலை. எவ்வளோ பெரிய பசு! இது செல்வண்ணாவோட கன்றுகள். அநேகமாக இந்த கன்று இருக்காது. 1 2 3 4 5 கன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலக்கன்று 2 இருக்கும் போல். கேட்கலாம். அந்த ஐயனை காணா. இது கிடாரி தானே? இது கிடாரி. இது வந்து கால சவலை. இது ஒரு மயிலை காளை. இங்கே ஒரு செவலக்காளை. இது செல்வம் அவரோடது. இதெல்லாம் செல்வண்ணா. இவர் தான் செல்வண்ணா. விஜயமங்கலத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா, இன்றைக்கி எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? இதில் எத்தனை காளை, எத்தனை கிடாரி? 5 உருப்படி வந்திருக்கு. 2 கிடாரி கன்று, 3 காலக்கன்று. சரி, ஓகே. அப்படியே நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா? சொல்லுங்கள். 97 15 86 20 28. விஜயமங்கலத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. வாரம் வந்து பழையோட்டை நாட்டு மாட்டு தானிக்கு மாடுகள் கொண்டு வந்துடுவாங்க. இந்த 5 மாடுகள் தான் அது. இதில் வந்து 2 கிடாரி 3 காளை கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் எல்லாம் 1 வருஷம் இருக்குமா? எல்லாம் 1 வருஷத்து கன்று. இதில் ஒரு காளையும் ஒரு கண்ணும் இருக்குது. காளை பக்கத்தில் இருக்கிற மாட்டை குத்தி எடுத்துரும் போல் அந்தளவுக்கு பயங்கரமாக சீறிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு மாடு ஒன்று வந்திருக்கு. 2மே கண்ணு மாடுன்னு நினைக்கிறேன். அது போக இந்த 2 வண்டியில் இறக்கிட்டு இருக்காங்க. அது போக அங்கே ஒன்று இறக்கி பிடிச்சிட்டு வராங்க. அதுவும் கண்ணு மாடு தான். சிவன்மலை ஆண்டவர் துணை. அது போக இங்கே தங்கவேல் அவர்களுடைய மாடுகள் இருக்குது. இப்போ வரைக்கும் சந்தைக்குள்ளே வந்திருக்கக்கூடிய மாடுகள். இது 1 வருஷத்து கண்ணுங்களா? அது 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம் பக்கமாக சொன்னாங்க. சரிங்க. 10 மாதங்களா? 10 மாதத்து கண்ணு. இது என்ன விலைன்னு கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க? அது 19 ரூபா சொன்னாங்க. 19. இந்த ஐயா கொண்டு வந்திருக்காங்க. 19 ரூபா. இந்த கண்ணுங்க ஐயா, இந்த பஸ்ஸு
இது கிடாரி கண்ணுங்களா காளை கண்ணுங்க? கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணு. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு 5 நாள் ஆகுது. 5 நாள் ஆகுது. இந்த மாடு இது என்ன விலையினா கொடுக்குற மாதிரி இருக்குங்க? 47 ரூபா சொல்லுங்க. 47 ரூபா. இது எத்தனாவது ஈத்துங்க கண்ணு? தலைச்சேத்து. பால் எவ்வளோ கொடுத்துட்ருக்கு? 4 லிட்டர். 4 லிட்டர் வரும். 4 லிட்டர் வருமாம்மா. எங்கேருந்து கொண்டு வந்துருக்குதுங்க ஐயா? அது எடப்பாடியிலிருந்து. பல்லு 6 பல்லு. சரி, அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க ஐயா. 98 98 655 655 67 67 368. எடப்பாடியிலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க. எடப்பாடியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து வியாபாரி தான், வாரம் சந்தைக்கு வருவாங்க. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அநேகமாக இது விற்றுருன்னு நினைக்கிறேன். விலை கேட்டுட்ருக்காங்க, பார்ப்போம். இது வந்து சின்ன கன்று தான், 10 மாதத்து கன்று. 10 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து வாங்கிக்கோங்க. வேணுங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது தலையீத்து. இது கண்ணுக்குட்டி. இந்த காளை இந்த அண்ணா எல்லாம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு காளை. இந்த 2 காளையுமே ஒன்றத்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓனர் வந்தாக்கும் போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ரேட்டு கேட்போம். இந்த காளைக்கண்ணு இந்த அண்ணா கொண்டு வந்திருக்காரு. சொல்லி நான் இது காளை மாடு எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? இது காலமாடு காலையிலேருந்து திருப்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன விலைங்கண்ணா சொல்கிறீங்க? 30 ரூபா சொல்லுங்க. 30 ரூபா சொல்கிறீங்க. இது எத்தனை வருஷத்துக்கு கண்ணுங்கண்ணா? அது ஒரு 8 மாதம். 8 மாதத்துக்கு 8-9 மாதத்துக்கு 30 ரூபா சொல்கிறீங்களா? 30 ரூபா சொல்கிறாங்க. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு காளையும் வந்திருக்கு, பெரிய காளை. அண்ணா இதுக்கு எத்தனை வருஷங்கண்ணா இருக்கும்? இது 2 பல்லுங்க. சரிங்க, ஒரு 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷம். 2 பல்லு. சரிங்க, 2 பல்லு காளை. இது என்ன விலைங்கண்ணா சொல்கிறீங்க? இது 80 ரூபா சொல்லுங்க. 80 ரூபா. இது 80,000 ரூபா சொல்கிறாங்க. திருப்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா? 96 77 650 250. நம்ம பேருங்கண்ணா? சிவகுமார். இது தவிர நம்மக்கிட்ட மாடு இருக்காங்கண்ணா? இருக்குங்க. நீங்கள் வியாபாரியாங்கண்ணா இல்லை வீட்டுக்கு தான் வச்சுருக்கீங்க? சரி சரி சரிங்க. ஓ, நன்றிங்கண்ணா. 2 மாடு திருப்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. காளைக்கண்ணு 2மே. இது 8-9 மாதம் தான் இருக்கும். வேணுங்கிறவங்க எனக்கு நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. திருப்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கையில் தொட்டுக்கலாம், இவனைத்தான் தொட முடியாது. சரியான காளை தான் இருக்குது. 80,000 ரூபா சொல்கிறாங்க. அது மாடு எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? ஆண்டிபுதூர். என்ன விலைன்னா கொடுக்குற மாதிரி இருக்குது? என்ன விலைன்னா கொடுக்குற மாதிரி இருக்குது? 60 ரூபா சொல்கிறீங்க. எத்தனாவது ஈத்துங்கண்ணா இந்த கன்று? 4ஆம் ஈத்து. பல்லெல்லாம் சேர்ந்துக்குச்சுங்க. 4ஆம் ஈத்து. ₹60 சொல்கிறார். ஃபோன் நம்பர் கேட்டு சொல்கிறேன். 60 ரூபா தானே சொன்னார்?
போட்டு. ம். அது கிடாரிக்கணுங்களா காலக்கண்ணு? காலக்கண்ணு. எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா கண்ணு போட்டு? 10 நாள் ஆச்சு. நம்ம பேருங்கண்ணா? துரைசாமி. எங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கீங்க? ஆண்டிபுதூர். ஓ, அப்படியே நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 98 42 61 78 85. ஆண்டிபுதூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த செவல பஸ்ஸு இவர் ஒன்று வந்திருக்காரு. காலக்கண்ணுங்களா அது? காலக்கண்ணு. கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா ஆச்சு? 5 நாள் ஆச்சு. தலையேற்றுங்களாங்கண்ணா? எப்படிங்க தலையேற்று? என்ன விலை சொல்கிறீங்கண்ணா? 63 ரூபா சொல்கிறீங்க. 63 ரூபா சொல்லுவாங்க. எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? பெருங்கரை. பெருந்துறையா? ஓகே, பெருந்துறையிலிருந்து ஒன்று வந்திருக்காங்க. காலக்கண்ணு இன்னும் இருக்குது. 2 வள்ளு கிடாரி. நான் பால் எவ்வளோ கொடுத்துட்ருக்கு? 7 லிட்டர். ஓ, அனைத்து தேவையில்லை. யார் வேணால் பிடிச்சிக்கலாம். ம். அப்படியே உங்கள் நம்பர் சொல்லிடுறீங்களா? ஃபோன் நம்பர். இந்த அண்ணாவோட மாடு 97 88 87 34 56. நான் உங்கள் பேர் என்னங்கண்ணா? சுப்பிரமணி. இந்த அண்ணாவோட பேர். பெருந்துறையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. காலக்கண்ணு. இது தலையீத்து 2 பல்லு கிடாது. காலக்கண்ணு. விடுங்கண்ணா, படுத்து. எங்க வாருது நீ அப்படி வாவே. பால் அதும்பாட்டுக்கு போயிட்டுருக்கு. பால் அதும்பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இந்த 2 மாடு, இந்த செவலை, இதெல்லாம் யாருதுன்னு தெரிலங்க. அந்த மாடு வாங்கிட்டார்னு நினைக்கிறேன். அது போக இங்கே 3 மாடு இருக்குது. யாருன்னே தெரில. இவருதான் இருக்குமா கேட்போம். அதுவாக இங்கே ஒரு காராம்பஸ் இருக்குது. அதுவாக இங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஜெய் ஃபார்ம்ஸோட மாடுகள். அது பிரச்சனை இல்லை. இங்கே 3 மாடுகள் இருக்குது. மாடு உங்களுதா? எதுங்கண்ணா? இது 2 வாங்கியிருக்கீங்களா? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 53. நம்மளது முதல் மாடுங்களா சேல்ஸு? சரி. 53க்கு வாங்கினீங்களா? எத்தனாவது ஈத்துங்கண்ணா அது? 2ஆம் ஈத்து. 2ஆம் ஈத்து மாடு சந்தையில் வாங்கின முதல் மாடு. எந்த ஊருங்கண்ணா நீங்கள்? திருப்பூர். சந்தைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இது மாடு வாங்கி கட்டியிருக்காங்க. எந்த ஊர்? யாருக்கிட்டீங்கண்ணா வாங்கினீங்க? கண்ணு போட்டு எத்தனை நாளுக்கு? சரி. நம்ம பெருந்தர ஆனந்தம். போஸ் கொடுக்குது பாருங்க. அதே அந்த மாடை கட்டி பழக்கம் போச்சுன்னா மாடே ஓட்டிட்டு இருந்தா இன்னும் நாட்டு மாடு கட்டிட்டு இல்லை. ஆனந்த நாட்டிலிருந்து வாங்கின மாடு அது. இல்லை இதில் வீடியோ. இன்னும் இந்த 2 மாடுகள் தான் யாருதுன்னு தெரிலங்க. அதுபோக இந்த செவலை, அது அந்த 2 மாடுகள் வந்து செல்வம் அவரோடது. அது சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசிட்டாங்க. பார்ப்போம். இப்போ சந்தையில் இருக்கக்கூடிய மாடுகள் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது சந்தை? ஜேஜேன்னு இருக்கா? பொங்கல் முடிகிற வரைக்கும் நல்லா குப்புன்னு இருக்கும் சந்தை.
மாடு வந்து பால் கறந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஜெய் ஃபார்ம்ஸோட மாடு. அது போக ஒரு 3 மாடு மட்டும் நம்ம எடுக்கல. இதெல்லாம் யாருன்னே தெரியலைங்க. முதல் மாடு பூசை நடக்குது. காலையில் பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ மாடுகள் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது வந்து சந்தையுடைய உச்சபட்ச மாடுகள் வரத்து. இது பால் கறந்து பார்த்துட்ருக்காங்க. திருப்பூருக்கு 1800 ரெகுலராக சந்தைக்கு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய் ஃபார்ம்ஸோட மாடுகள். வாரம் நாட்டு மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். எப்படிங்கண்ணா இருக்குது டேஸ்ட்? அட்டகாசமாக இருக்கிறது. என்னென்ன சாப்பாடுங்கண்ணா? தயிர் சாதம், லெமன் சாதம். லெமன் சாதம் சூப்பராக இருக்குது. ஓகே, வைப்பட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக காட்டுங்கண்ணா. போதுங்க, அழகாக வாங்கிட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க. வாயோட சுட்டு வச்சுருந்தீங்களா? சரி சரி, வாங்கிட்டியா? இதெல்லாம் ஜெய் ஃபார்ம்ஸோட மாடுகள். இந்த மாடு இப்போ தான் வாங்கி கட்டியிருக்காங்க. அந்த அண்ணா தான் வாங்கியிருக்காங்க, பல்லடத்துக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. அதோட கண்ணு. இங்கே ஒரு காலக்கண்ணு இருக்குது. ஓ, இங்கே கட்டியிருந்த ஒரு இந்த மாடு இருக்கா? இது காலையில் வந்தோன்னு எடுத்த மாடு தானே இது? அங்கே இந்த மாடெல்லாம் யாருன்னே தெரில. இது பாருங்க, நல்லா காம்பெல்லாம் நல்லா நீட்டமான காம்பு. எப்படி ஒரு 3-4 லிட்டர் கறக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, லாஸ்ட் எண்டு கொஞ்சம் மும்முரமாக இருக்குது சேல்ஸ் எல்லாம். கார்வழிக்காரரோட மாடு அது. கண் ஓட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இந்த கண்ணு இவர் கொண்டு வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம். இந்த மாடு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க?
கார்வழியிலிருந்து வந்துருக்குதுங்க. சரிங்க. கண்ணு இது கடை இருக்குங்க. சரிங்க. 6 பல் 2 நீத்து. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியதில்லை. சரிங்க. வேற ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒரு 4 லிட்டர் பால் வச்சுக்கலாம். மாடு 6 பல் 2 நீத்து நல்ல இளம்பொருள் நல்ல மாடு. நல்ல கடை இருக்குங்க. கண்ணு சொல்லி சுத்தமாக இருக்குது, மாடு சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க. கண்ணு போட்டு எத்தனை நாள்? கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் ஆன கண்ணு மயிலக்கண்ணு. கண் நல்லா எடுத்து போகணும். கண் நல்ல கண்ணு மடிக்கண் சுத்தம். ஓகே. நல்லா அருமையான மாடு, நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க. சரி. அதை 10 ஈத்து வச்சுக்கலாம். இன்னொரு 10 ஈத்து வச்சுக்கலாம். 10 ஈத்துக்கு வச்சுக்கலாம். 2 நீத்து 6 பல். கார்வழிக்காரர் கொண்டு வந்திருக்காரு 2 நீத்து. விலை என்ன சொல்கிறீங்க? விலை 57 ரூபா சொல்லுங்க. 57 ரூபா. எப்படி அதான் கேட்கறது பொறுத்து அனுசரித்து கொடுத்துக்கலாம். 57 ரூபா சொல்கிறாங்க, அனுசரித்து கொடுக்கப்படும். ஃபோன் 6 பல் 2 நீத்து. நம்பர் சொல்லிட்டுங்களா? நம்பர் 98ங்க 98 652 652 47 522. மாடு காங்கி மாடு இருக்குது. யார் கான்டாக்ட் பண்ணாலும் நேரில் வந்து கடத்தறையிலே கறந்து பார்த்து மாடு வாங்கிக்கலாம். சரிங்க. நம்ம பேருங்க? என் பேர் சுபாஷ். சுபாஷ். கார்வழியிலிருந்து நன்றிங்க. நன்றி, வணக்கம். சரி. அவங்க 2 மாடு கொண்டு வந்திருந்தாங்க, ஒரு மாடு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த மாடு. அதுவாக இருக்கலாம், இல்லை வேறு மாடாக கூட இருக்கலாம், கரெக்டாக தெரியல. ஏன்னா அதுவும் வெள்ளையும் இதுவும் அடிச்சிருக்குது, காவியம். எங்கேருந்து ஒன்று வந்திருக்காருங்க இது தெரியுமா? சென்னிமலையா? 3 மாடு ஒன்று. ஆஹா. ஓ 3 மாடு ஒருத்தருது. எல்லாமே கண்ணு மாடுங்களா? கண்ணு மாடு. எல்லாமே கண்ணு மாடு. சென்னிமலையிலேருந்து ஒன்று வந்திருக்காங்க. மாட்டுக்காரர் சாப்பிட்றதுக்கு போயிட்டாராங்க மக்களே. சனையா? 45 ரூபா சொன்னேன். இது பல்லு போடல. இந்த மாடு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? அரச்சலூருங்களா? ஏன் 45 ரூபா சொல்கிறீங்களா? இது முதயத்தாங்கண்ணா எப்படிங்கண்ணா? முதயத்து. இப்போ தான் வந்து சென்னை. ஆமாங்க, சென்னை. எத்தனை மாதம் சென்னைங்கண்ணா? ஒரு வாரத்தில் கண்ணு 10 நாளைக்கு கண்ணு போட்டு. சரி. இது தவிர வேறு மாடு இருக்காங்கன்னா இது ஒன்று தோட்டத்தில் அதெல்லாம் சேல்ஸ் கிடையாது, இது மட்டும்தான் சேல்ஸ் இல்லைங்க. நீங்கள் விவசாயி? விவசாயி. ஓகேங்கண்ணா. 45 ரூபா சொல்கிறீங்க. உங்கள் பேருங்கண்ணா? அன்பழகன். அன்பழகன். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா? 99 99 65 65 35 47 47 67. அரச்சலூர்லேருந்து கொண்டு வந்திருக்குங்க. ஈத்து இதுதான் ஃபஸ்ட்டு ஈத்து. வேணுங்கிறவங்க வாங்கிக்கணும். 45 ரூபா தான் சொல்கிறாங்க. அரச்சலூர் மாடு, லோக்கல் மாடு. இது காரியோட கண்ணு. குறை சொல்றாரு. எதை சொன்னாலும் இந்த கண்ணு, இந்த மாட்டோட கண்ணு. நம்ம அண்ணா திருச்செங்கோட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. இன்றைக்கி நம்ம நாட்டு மாட்டு தாவணிக்கு எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கோம்? பழையகோட்டை நாட்டு மாட்டு தாவணிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மாடு கொண்டு வந்தோங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து 2 பல்லு தலையீத்துங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து கிடைக்குதுங்கண்ணா. சரிங்க. இது கொடுத்தாச்சுங்கண்ணா. 53 ரூபாய்க்கு கொடுத்தாச்சுங்கண்ணா. சரிங்கண்ணா. நினச்சி கறக்கணும் வந்து இன்னும் கொடுத்தாச்சுங்க. சரிங்க. இது சொல்ல கோயம்புத்தூர்காரங்க வாங்கிட்டாங்க. சரிங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா 3 நீத்து. 3 ஈத்து. கண்ணுக்கு இந்த கண்ணு கிடைக்குதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இது கால் அணைக்க வேண்டியது இல்லைங்கண்ணா. சரிங்க. நேரம் 2.5 கண்ணுக்கு போக கறந்துக்கலாங்கண்ணா. கண்ணு இந்த கிடைக்குதுங்க. சரிங்க. கண்ணை போட்டு 10 நாள் ஆகுதுங்க. சரி. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்கண்ணா. வரும். யாரும் பிடிச்சிக்கலாம். 6 நாள் கறந்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. ரேட்டு பார்த்தீங்கன்னா 58 ரூபா சொல்கிறேன்னா 58 அனுசரித்து கொடுத்துக்கலாம். வேணுங்கிறீங்க கூப்பிட்டா நம்ம அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்க. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா சொன்னீங்க? 3 ஈத்து. ஓகேங்கண்ணா. இந்த காரி மாடு பார்த்தீங்கன்னா இது 3வது ஈத்துங்கண்ணா. சரிங்கண்ணா.
கண்ணு வந்து அந்த கண்ணு காரி கண்ணாக தான் வருங்கண்ணா அதுவுமே. சரிங்க. காலக்கண்ணுங்க. 3ஆம் நீத்து கடப்பல் இன்னும் 6 பல்லு முட்டின வாக்கில் இருக்குதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இது கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்கண்ணா. நேரம் 2.5 லிட்டர் கறந்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், 6 வேணாலும் கறந்துக்கலாமுங்க. சரி. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 58 ரூபா சொல்கிறாங்கண்ணா. இதுவும் முன்ன பொண்ணு அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா. இது தவிர நம்மகிட்ட இந்த காலக்கண்ணு கிடாரி கண்ணு சரி பொங்கல் வர்றதுனால அதில் நிறைய கண்ணு கிடாரி கண்ணு நிறைய கேட்பாங்க. அதனால் நிறைய வாங்கி வச்சுருக்கீங்களா. காலக்கண்ணு கிடாரி கண்ணு பால் ஊற்றின கண்ணு அந்த மாதிரி இருக்குது. காராம்பசு மாடு இருக்குது. இன்னும் இது இல்லாமல் பெருவீட்டில் நேரம் 3, 3.5 கறக்கிற மாதிரிலாம் மயில மாடு 3ஆம் நீத்து 4ஆம் நீத்து மாடு. சரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு நல்ல சோ குவாலிட்டியான ஒரு மாடுங்கன்னா நேரம் 2.5 கறக்கு நல்ல குணங்க தலையீத்து. சரிங்க. காலக்கண்ணு போட்டிருக்குதுங்க. அது நைட்டு தான் போட்டுச்சு. சரிங்க. அதெல்லாமே நல்ல மாடுகள்லாம் பொங்கலுக்காக வாங்கி வச்சுருக்குறோங்க. தேவைப்படுறீங்க நம்மளை கான்டாக்ட் பண்ண, நம்ம நேரில் வந்தாலும் சரி அல்லது ஃபோன் மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பிச்சு பார்த்து இறக்கி சொன்னாலும் அட்வான்ஸ் பண்ண நம்ம இறக்கிக்கலாங்க. சரிங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷுங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சிறுமலசி கிராமங்க நம்மளது. சரிங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072297730ங்க. இது வந்து வாட்ஸ்அப் நம்பருங்க. சரி. இன்னொரு கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9445959736ங்க. சரிங்க. 2 நம்பருமே நம்மகிட்ட இருக்குங்க. இதில் எது வேணாலும் நான் எந்த நம்பர் வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாமுங்க. சரிங்க. இது தவிர வேறு மாடுகள் இருக்குது. சரிங்க. கடுத்தாரைக்கு வந்தாங்கன்னா பார்க்கலாம். 15-20 மாடு எப்பவுமே நம்மகிட்ட இருக்குங்க. கடுத்தாரையில் கண்ணு மாடு கிடாரி அந்த மாதிரி. ஓகே. வேணுங்கிறீங்க நம்மளை கூப்பிட்டா நம்ம வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பலாங்க. இல்லை நேரில் வந்து பார்க்குறதுனால பார்த்து வாங்கிக்கலாங்க. நன்றிங்கண்ணா. நான் இந்த மயிலக்கண்ணு என்ன ரேட்டுங்கண்ணா? அது மயிலக்கண்ணு 26 ரூபா சொல்கிறேங்க. சரிங்கண்ணா. 1500 அனுசரிச்சு கொடுக்கலாங்க. 25 ரூபாய்னா கொடுத்துடலாங்க. கண்ணு நல்ல கண்ணு, நல்ல பெருவெட்டு மாட்டோட கண்ணு, நல்ல பால் இருக்குங்க. சரிங்க. இங்கே சந்தையில் பார்த்து தான் வாங்கிச்சுங்க. சரிங்க. நல்ல நோட்டமான கண்ணுங்க. நாளைக்கு மாடாவுக்குள்ள நல்ல மாடாக வருங்க. எல்லா பொருட்களும் இருக்குங்க. எல்லா பொருட்களும் இருக்குங்களா நல்லா வருங்க. முகத்தில் நல்ல மாடு, மாடு நல்ல மாடாக வருங்க. சரி. இது ஒரு அமேசனாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடு இதோட கண்ணு இது. அதுபோக இந்த காரிக்கு பின்னாடி காலக்கண்ணு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இந்த கண்ணை நம்ம விட்டுட்டோம். ஆனால் இந்த கண்ணு தனியாக இப்போ நம்ம எடுக்கிறோம். நான் இன்றைக்கி சந்தையில் வந்து முதல் முறையாக கயிறு வாங்குகிறேன். தண்ணி கூட சேர்ந்துறதுக்கு தண்ணி கயிறு அந்து போச்சு. அதனால் இங்கே வேணும் வந்தீங்கன்னா, சந்தைக்கு வந்தீங்கனாலே எல்லா விதமான கயிறு திருகாணி எல்லாமே வாங்கிக்கலாம். திருகுனி மாட்டுக்கு போடுற அந்த திருகுனி எல்லாமே வாங்கிக்கலாம். கோழி கட்டுற கயிறு பிடிங்க. பிங்க் கலர் கயிறு குடத்துக்கு ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த காணொளி இத்துடன் முடிச்சுக்கலாம். பாருங்க இன்னும் சந்தை நல்ல கூட்டமாக தான் இருக்குது. ஓகே, மீண்டும் நல்லதொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ இலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே.